ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கு நல்லதொரு காலத்தையும் நல்லதொரு வாழ்க்கையும் கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் அன்னையை அலட்சியம் செய்து விடாதே என் தங்க குழந்தையே. இதை முழுமையாக கேட்டு இந்த தாயின் மனதை குளிரவை. என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்று 1000 இருந்தாலும் கூட கேட்பது என்ன தெரியுமா? இறுதி நாட்களில் யாருக்கும் நான் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல், யாரும் என்னுடைய உயிரை எப்பொழுது போகும் என்று நினைக்கும் அளவிற்கும் இல்லாமல், அதற்கு முன் என் உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உறங்க செல்லும் போதே எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் என்னுடைய உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என் தாயே. யாரும் எந்த விதமான பாதகமும் நான் கொடுத்துவிடக்கூடாது. வாழும் பொழுதும் சரி, நான் இறக்கும் பொழுதும் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவையும் கொடுக்க கூடாது என்றுதான் ஒவ்வொரு உயிரும் இங்கு உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறது அல்லவா என் தாயே. இங்கு கை கால் சுகமாக இருந்தாலோ ஒருவரை ஒருவர் பாரமாகவே நினைத்து கொண்டிருக்கும் உலகம் இது. அப்படி இருக்கும்போது கை கால் வராமல் இருந்தாலோ படுத்த படுக்கையாக போனாலோ இங்கு நரக வேதனையைத்தான் கீழ் உலகத்திலே அனுபவிக்க வேண்டியதாக போகிறது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் தான் மனதில் நம்மால் யாரும் தொந்தரவை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும், நான் இறந்துவிட வேண்டும் என்று, யாரையும் எந்த தொந்தரவும் செய்துவிடக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள். ஒரு நல்ல சாவை எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்று இந்த தெய்வங்களிடத்தில் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாழும்போதுதான் நரகத்தை வாழ்வது போல வாழ்ந்து வருகின்றேன். இறக்கும் போதாவது சொர்க்கத்தை கொடுக்காவிட்டாலும் கூட நிம்மதியை கொடு கடவுளே என்று நினைத்த என் அன்பு குழந்தை, என் செல்வங்களே, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இத்தனை துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்காது. கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். படுத்த படுக்கையில் இருந்துவிட்டால் என்னவெல்லாம் செய்வார்கள், எத்தனையெல்லாம் சீரழிப்பார்கள். எப்பொழுது முன் முகத்திற்கு பின் பேசிக்கொண்டு இருக்கும் அனைவரும் உன் முகத்திற்கு முன்னால் மன சங்கடங்கள் இன்றி உன்னிடத்தில் பட வைப்பது போல பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த நிலை என் பிள்ளைக்கு வரக்கூடாது என்றுதான் நான் இந்த செய்தியை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் என் பிள்ளையே. உன் போலத்தான் என் மனம் கள்ளம் கபடமற்றது. அவருக்கும் யாருக்கும் தீங்கு செய்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் நினைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் என் குழந்தை. ஆனால் எல்லோரும் யாருக்கும் உதவிகள் என்றால் முதன்மையாக நின்று கையில் இருப்பதை கொடுத்தோ, இல்லை இல்லாவிட்டாலும் கடன் பெற்று கொடுத்தோ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் அல்லது உறவு அற்றவர்களுக்கும் கூட உதவிகளை செய்து கொண்டிருக்கும் என் குழந்தை. ஆனால் அவரது கர்மவினை எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டு எனது நல்ல ஒரு சிறப்பு, நல்லதொரு இறப்பை வர வேண்டும் என்று, அதனால் அவரின்
கர்மா முடிவெடுத்திருப்பது என்ன தெரியுமா? வேறொன்றாகத்தான் இருக்கின்றது. ஒன்று, அந்த மனிதனின் கர்மா வேறு வழியில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வழி முடியும் நேரம் அவர் நினைத்த மரணம் அவருக்கு கிடைக்காது. மாறாக தான் இருக்க போகின்றது அனைத்துமே. எத்தனை அவன் உணர்வுகளில். ஆனால் என் நல்லதை அவர் செய்தாலும் இப்படி ஒன்று நடக்கின்றதே என்று கேட்டாலும் கர்மவினைதான் காரணம். என் பிள்ளையே, முன்ஜென்மத்தில் நீ செய்த கர்மவினை இந்த லோகத்தின் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கப் போகின்றாய். அதையே உனக்கு கர்மவினை முடிவெடுத்து கொண்டு அந்த முடிவை இறுதி முடிவாக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எந்த ஜென்மத்தில் எவர் செய்து கொண்டிருக்கும் நல்ல செயல் அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு கர்மவினை இல்லாத ஒரு வாழ்க்கையை கிடைக்க வைக்கும். இப்பொழுது நல்லதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சுகமான வாழ்வார்கள் பிள்ளையே. கர்ம வினைகளை கொண்டு கர்மம் இல்லாமல் வாழ வேண்டும். கர்ம வினையை கொடுக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் பெறக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதருக்கும் நினைத்தாலும் கூட அந்த வாழ்க்கை சரியாக வாழ்ந்துவிட வேண்டும். ஒவ்வொருக்கொருவர் கொடுத்து உதவிகளை செய்யும் வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கை என்று நினைத்தாலும், இங்கு ஒருவருக்கொருவர் கெடுக்க நினைத்தாலும், ஒருவருக்கொருவர் கெடுதலை கொடுத்தாலும், அடுத்த குடும்பத்தை கெடுத்தாலும், ஒருவர் கடினமான தன் உழைப்பால் முன்னேற்றத்தை காட்டிக்கொண்டு இருந்தாலும் அவரது உழைப்பை பெற்று அல்லது அவரது உழைப்பை சுரண்டி தான் அனுபவிப்பதும் தவறே. தான் ஊதியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் ஒவ்வொரு அந்த ஊதியமும் கையில் இப்படி தவறாக நிற்க வேண்டும் என்பது உண்மை. இங்கு பல பேர் அடுத்தவரின் உழைப்பை பெற்று அல்லது பறித்துத்தான் உழைத்து தான் வறுமையை போக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அதனால் ஊதியம் பெற்ற வாழ்வு வரும் அவர்களுக்கு சொல்கின்றேன், எச்சரிக்கின்றேன், அடுத்தவரின் உழைப்பை பிடுங்கிவிடாதே என்று முயற்சி செய். உன் மூளையை கசக்கி நீ உன்னுடைய தொழில் கவனத்தை செலுத்து. அடுத்தவரின் மூளை கசக்கி தன் உழைப்பின் வியர்வை சிந்தி பெற்றதை நீ விழுங்காதே என்றுதான் இப்பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் என் தங்கமே. ஜென்மத்தில்தான் அழிந்து உனக்கானதை உனக்கு கொடுக்க, நீ வேண்டியதை அனைத்தையும் உனக்கு கொடுத்திட வேண்டும் என்று நானும் சத்தியம் செய்கின்றேன். நீ அனைத்தையும் பெறுவாய் என்று. என் தங்கமே, அடுத்தவர்களிடத்தில் இருந்து எதையும் வீணாக பெற்று கொள்ளவில்லை. வீணாக பெற்றுக்கொண்டும் ஒருவருக்கும் எதையும் நான் கொடுக்காமல் இருந்ததும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே. நான் சொல்வதை நீ விரைவாக கேட்டு தெரிந்து கொள். நல்லதை நினை, நல்லதை செய். உன்னால் முடிந்த நல்லதை மட்டும் பிறருக்கு கொடு. உன்னால் பிறரின் துன்பத்தை பார்க்காதே, கண்ணீரை பார்க்காதே, வலிகளை கொடுத்து விடாதே. முடிந்தால் நல்லதை செய். முடியவில்லை என்றாலும் கூட தீமைகளை செய்து விடாமல் இரு. உன்னுடைய நிம்மதியை நீ பாதுகாத்துக்கொள். தெய்வம் உனக்காக நின்று போராடும். அடுத்தவரின் கஷ்டங்களையும் காயங்களையும் உன்னால் ஏற்பட விட்டு விடாதே. ஏனென்றால் தெய்வம் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்றால் உன்னுடைய நல்ல குணத்தாலோ இல்லை உன்னுடைய நல்ல பண்பாலோ உன்னுடைய கருணை உள்ளத்தாலோ மட்டும்தான் தெய்வம் உன்னிடம் இருக்கும் என் தங்கமே.
நீ அடுத்தவரின் கண்ணீரை பார்க்க எண்ணிய அந்த தருணம் உன் மனதின் அரக்கன் ஆட்சி செய்கிறான் என்பதை மனதில் வைத்து கொண்டு தெய்வத்தின் கருணையை பெற நீ கருணை கடலாக மாறு என் தங்கமே. எதற்கும் பொறுமையாக காத்திரு. எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்து பழகாதே. பொறுமை உனக்கே உனக்கானது என்று கடைபிடி. எல்லாவற்றையும் நல்லதொரு வழியில் சிந்தித்து பழகு. உன்னோடு உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் காயங்கள் அனைத்திற்கும் துணையாக இந்த காளி தேவி நிற்பாள் என்ற முழு நம்பிக்கையோடு நீ இரு. காளி தேவி ஆக்ரோஷமானவள் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல கருணை என்ற ஒன்றும் அவளுக்கு இருப்பதும் என்பது நிதமற்ற உண்மை என்பதை தெரிந்து கொள். நான் உனக்குள் இருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.